வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபருடைய அளவு அப்பர் செஸ்ட் 39, மிடில் செஸ்ட் 40, இடுப்பளவு 34, ஆம் கொள்ற வேண்டியது 16. இதை நம்ம நார்மல் பாடி தான், அதனால 1/4 போடலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடலாம். ப்ளஸ் நம்ம எவ்வளோ பிடிச்சி கேட்குறோமோ அந்த அளவுக்கு இன்னொரு லைனும் போடலாம். உயரம் 16. பிளஸ் நம்ம புடிச்சு தைக்கிறதுக்காக எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம எடுத்துக்கலாம். ஷோல்டர் 16. பேக் நெக் 8 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க. இங்க 8/4 இன்ச்சு மைனஸ். இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 8 இன்ச்சுன்றதுனால 2 இன்ச்சு மைனஸ். அப்ப மீதி இங்க 6 இன்ச்சு இருக்கு. 1/4ன்றதுனால நான் அப்படியே 6 இன்ச்சு கீழே இருக்கு. இப்போ மார்பு அளவு 39. 39 9.4. இப்போ அவங்க சின்ன ஷோல்டர் 2.5 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க. பிளஸ் 3/4 இன்ச்சு. இப்போ 3.25. மீதி இருக்கிறதுங்க 2.25. இங்க நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 வைக்கிறேன். இப்போ மேல ஷோல்டர் 3.25. அதே போல இந்த இடத்துலையும் அந்த 3.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுகளை நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். ஆம்கால் ஆம்காலுடைய ஹைட் 6 இன்ச்சு இருக்கு. 6 பாதி 3/4 இன்ச்சு கீழே. இது அக்ராஸ் செஸ்ட். அக்ராஸ் செஸ்ட் எடுத்துட்டு ஸோ ஆம்காலுடைய ஷேப், ஆம்கால் ரவுண்ட் 8.25 வரணும். 16. அது ரெண்டா பிரிச்சோம்னா 8.25. ஸோ முதல்ல நம்ம மார்க் பண்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நமக்கு 1/2 இன்ச்சு அதிகமா இருக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச்சு அதிகமா இருக்கிறதுனால இது 1/4 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஆம்கால் ரவுண்டு நமக்கு 8.25 வரணும். கரெக்டா 8.25. இடுப்பளவு 34. 4 பிரிச்சோம்னா 8. 1 இன்ச்சுக்கு டாட். ஸோ இது பாருங்க எப்படி எளிமையான மெத்தட்ல இதை நம்ம கட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது தடுத்து ஒன்-4ன்றதுனால டாட் பாயிண்ட்டை நம்ம இது மாதிரி இடுப்பளவு 2 பிரிச்சுட்டு மிடில் செஸ்ட் 40 மேல ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு 40 4 பிரிச்சோம்னா 10, 1/2 இன்ச்சு கீழே. ஒரு இன்ச்சு நம்ம 2 பக்கம் பிரிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 பண்றதுனால நிறைய விஷயங்களை நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான கட்டிங்க. அதனால இந்த மாதிரி சிம்பிளா எடுத்துக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். இன்னும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களால மற்றவங்களும் பயனடையட்டும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும்.
ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது இப்போ பட்டி கழிச்சிட்டு பட்டி பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டு பேக் பீஸுடைய அளவு. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ நான் வந்து பேக் பீஸுடைய அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறேன், சரிங்களா? மேலே வந்து நமக்கு 6 இன்ச்சு ஷோல்டர் இருக்கு. அதே போல இங்கேயும் நம்ம 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம 4 இன்ச்சு, அதாவது 5.25 தான் ஆம்பல் ஹைட் இருக்கு. ஆனா இதுல வந்து நான் 6 இன்ச்சு வச்சிருக்கிறேன். எதுக்குன்னா ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கிறதுக்காக, சுருக்கம் வராம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஐடியா தான் நம்ம பண்றோம். ஆம்பல்ற வந்து 8.25 வரணும். 8.25 பிளஸ் இங்க நமக்கு 3/4 இன்ச்சு டாட்டா வந்து நம்ம 3/4 இன்ச்சு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஃப்ரண்ட்னுடைய நெக் வந்து 7 இன்ச்சு, மேலே ஸ்டிச்சிங் தச்சுட்டு 7/4 இன்ச்சு மைனஸ் 2.25. இது வந்து நம்ம 3 இன்ச்சு எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரண்ட் கருத்து நமக்கு தேவையான ஷேப்பில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மிடில் செஸ்ட்டு 40, 4 பிரிச்சோம்னா 10. அதே மிடில் செஸ்ட்டு 3 பிரிச்சோம்னா 40 இன்ச்சு 3 பிரிச்சோம்னா 13 ஒரு பாயிண்ட், ஃபிட்டிங் கால் 15 பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்னுடைய ஷேப் மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். 9.25 மார்பு சுற்றளவு. இப்போ பேக்ல நமக்கு 39 இன்ச்சு மார்பு சுற்றளவு, 40 இன்ச்சு பஸ்ட், 34 இன்ச்சு இடுப்பளவு. பேக்ல நமக்கு 9.25. ஸோ இப்போ 9.25 போக நமக்கு 20 இன்ச்சு மிடில் செஸ்ட் வேணும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். 40/10 அப்படின்னா 4 இன்ச்சு வருது. இந்த 4 இன்ச்சு வந்து நம்ம அப்படி டாட் பாயிண்டா எடுத்துக்கிறோம். 40/13, 40 13 டிவைட் பண்ணோம்னா 3 இன்ச்சு வருது. அந்த 3 இன்ச்சு 2 பக்கம் பிரிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டு 14.25. இந்த 14.25 அப்படி திருப்பி இந்த பக்கம் வச்சுட்டு, ஸோ இந்த 4 இன்ச்சு மைனஸ்ல இருக்கு, அதனால இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த சைடினுடைய அளவு 3 இருக்கு. அதே போல இந்த சைட்லயும் 3 இன்ச்சு எடுத்துக்கணும். இந்த 3 அதுல பாதி 1.25. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இடுப்பளவு 4.25 போக எனக்கு 8 இன்ச்சு வேணும். பிளஸ் ஊப்பட்டிக்கா 4 இன்ச்சு. ஸோ இந்த சைட்ல கரெக்ட் பண்ணிட்டு இந்த சைடு வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிப்போம். ஆம்பளுடைய டாட் இங்கிருந்து 1.5 இன்ச்சு காமன் எடுத்துக்கணும். இப்போ 5.25, 6 இன்ச்சு, இங்கிருந்து 5.25 கரெக்டா 8.25 இன்ச்சு நமக்கு. இந்த சைடு 4.25,
இந்த மாதிரி ஷேப்ல நம்ம பூப்பொடி டாட்டு 5, 5ல் பாதி 2.5, அந்த 2.5 வந்து நம்ம இந்த மாதிரி டாட் எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் வந்து ரொம்ப எளிமையான மெத்தட்ல அழகாக எடுத்துக்கிறோம். பட்டி பீஸ் எடுக்கணும். பட்டி எடுக்கும்போது நல்லா கவனமா பாருங்க. இந்த மாதிரி ஷேப் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்னுடைய ஷேப் எடுத்துட்டு இந்த பக்கம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு மேலே. ஸோ இப்போ இந்த டாட் பாயிண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்கு. ஊப்பட்டி பக்கம் 3, இந்த சைடில் 2.25. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பால் பீஸ்ல மாதிரி ஒரு லைன் பண்ணலாம். ஒரு 4 இன்ச்சில் கிராஸ் வச்சு இந்த லைன் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்பளவு 8 பிளஸ் ஒரு 4 இன்ச்சு ஊப்பட்டிக்காக இது லைட்டாக கிராஸ் இது மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த சைடு 2.25 இருக்கு, பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு நம்ம பண்றோம். இந்த சைடு 3 இன்ச்சு இருக்கு, பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 3.25. டாட் பாயிண்ட் 4 இன்ச்சு இருக்கு, 4 இன்ச்சு மைனஸ். இங்க காமனா வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ வேணும்னா டவுட் இருந்தால் நம்ம ஃப்ரண்ட் பட்டியை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 இன்ச்சு வந்து ஊக் பட்டிக்கு நான் மைனஸ் பண்ணேன், அதனால இப்படி இருக்கு. மற்றபடி இது கரெக்டாக இருக்கு. இங்க லைட்டா பெண்ட் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவை வந்து இது மாதிரி 4 மடிச்சு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுறதா ஒரு லைன் போட்டுருவோம். இன்னொரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன் போட்டுருவோம். வெளியில் 8 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஆம்கோல் ரவுண்டு 8.25, 1 இன்ச் மைனஸ் அப்படி 7.25. 7.25ல பாதி 3.25 பாயிண்ட். அந்த 3.25 பாயிண்ட் வந்து அடிக்கலுடைய சேர்க்காக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து 8.25 நமக்கு கரெக்டாக வருது. ஸோ 3.25 வச்சு இது பாதி சென்டர் பண்ணிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம பண்ணிட்டு இதுல இருந்து 1/2 இன்ச் மேலே கீழே இது அப்படியே லைட்டாக ஷேப் கொடுத்து இதில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம்.
சிம்பிள் கட்டிங். இதுக்கு நீங்கள் எதுவும் ஸ்கேலெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. கை யூஸ் வந்து 1.25 இல்லைன்னா 6.1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து எளிமையான மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்களும் டைலர் ஆகலாம். ஃப்ரண்ட் முடியும் ஸ்டெப் எடுத்துக்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுகளை வச்சு நம்ம எளிமையான மெத்தட்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்ப்போம். என் சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு டெக்னிக்கோட இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் யோசிச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த அளவு நான் சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.